இது ஆறாம் அறிவு. நான் உங்கள் விஜயகுமார். தமிழகத்தில் கல்வியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும், மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு தன்னார்வல அமைப்பு செயல்பட்டு இருக்கு. அது குறித்தும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்தும் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு தமிழகத்தில் பின்தங்கிய கிராமங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கிடையே அறிவியல் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம் சேயூர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பின்தங்கிய ஒரு கிராமத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் மாணவர்களே உருவாக்கிய, அதாவது அந்த பள்ளியிலுடைய மாணவர்கள் குழு உருவாக்கிய செயற்கைக்கோள் இன்று விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. அதுக்கான நிகழ்ச்சிக்கு தான் நம்ம பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது குறித்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனுடைய துணைத் தலைவர் பரத் நம்மோட இருக்கார். அவர்கிட்டே கேட்கலாம். சார், சொல்லுங்கள், உங்கள் அமைப்போடைய செயல்பாடுகள் என்ன, எந்த மாதிரியே மாணவர்களுக்கான முன்முயற்சிகளை செஞ்சிட்ருக்கீங்க? வணக்கம். This is Bharat from Open Space Foundation and almost 2015 இருந்தே இதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் we are from government schools. கவர்மெண்ட் ஸ்கூலோட பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. நாங்கள் படித்தப்போ எங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே தேவைப்பட்டதோ, எதெல்லாம் நாங்கள் சேலஞ்சாக நினச்சோமோ அந்த விஷயங்களை இப்போது ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அதுதான் ஒரு நோக்கமாக, ஒரு அறிவியல் மனப்பான்மையில எல்லாருமே பார்க்கணும், சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விதத்தில் நம்ம அணுகணும். படிப்பும் சரி, அதோட சேர்ந்த ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங்கும் சரி, எல்லாமே அந்த விதத்தில் இருக்கணுங்கிறதுல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு பகுதியாக சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் எஜுகேஷனை சவுத் இந்தியா அண்ட் அந்தமான் இது எல்லாத்துலேயுமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி ஒரு செயற்கைக்கோள் ஏவப்பட்டிருக்கு. மாணவர்களாக உருவாக்கிய கியூப் சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு நுண்ணிய சிறிய செயற்கைக்கோள் ஏவப்பட்டிருக்கு. இதுக்காக எப்படி அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க? இந்த செயற்கைக்கோளுடைய பலன் என்ன? குறிப்பாக இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியான கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டத்தில் புன்னமரவதிங்கிற இடத்துல இருக்க செவ்வூருங்கிற இடத்துல இருக்க ஒரு பள்ளி. ஏவிஎம் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எ ப்ரைவேட் ஸ்கூல், பட் ரீஜனலாக ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்க மாணவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பித்த பள்ளி. ஆல்மோஸ்ட் ஒரு 2017-18 அகாடமிக் இயர்லேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சம் சேலஞ்சஸ் எங்களுக்கும் இருந்தது சொல்லிக் கொடுக்குறதுல. உதாரணத்துக்கு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி, கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதாகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கன்வே பண்ணுற விதங்களாகட்டும், ஒவ்வொரு விதத்தையுமே படிப்படியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஃபைனலாக இன்றைக்கி இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல கொண்டு நிறுத்தியிருக்கோம். மாணவர்களும் ரொம்ப எளிமையாக அதை கற்றுக்கிட்டு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அவங்க ரிப்ளை பண்ணுற ஆன்சர்ஸ்லேயே தெரியுது என்ன மாதிரி அவங்க கற்றுருக்காங்க, என்ன போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த செயற்கைக்கோள் இன்றைக்கி ஏவப்பட்டிருக்கு. இதனுடைய பலன் என்ன? இது எவ்வளோ நாள் இது விண்வெளியில் இருக்கும்? கண்டிப்பாக. இந்த உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரியான செயற்கைக்கோள்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதை ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுவோம், இஸ்ரோ. இஸ்ரோ ரெகுலராக ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. PSLV, GSLV இந்த மாதிரியான விஷயங்கள். ராக்கெட் இஸ் காமன், பட் அதுக்குள்ளே வைக்கிற பேலோடு அப்படிங்கிறது தான் என்ன அப்படிங்கிறது, அதுதான் ஒரு முக்கியத்துவம். உதாரணத்துக்கு நம்ம ஆதித்யா L1ன்னு சொல்லிட்டு சூரியனுக்கு அனுப்புவோம். அதே மாதிரியே சந்திரயான்னு சொல்லிட்டு நிலவுக்கு அனுப்பியிருக்கோம், மங்கள்யான். இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக எங்கே அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட முக்கியத்துவம் வரும். அந்த மாதிரி இந்த பேலோட், கியூப் சேட்டிலைட் பேலோடு அப்படிங்கிறது நிறைய பகுதிகளில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதில் முக்கியமாக இந்த பகுதியில் இது ஒரு விவசாய மண். இந்த பகுதியில் நுண்ணுயிரிகள் என்ன மாதிரியான அளவில் இருக்குது, அதோட விகிதம் எப்படி இருக்குது, இங்கே இருக்க அளவுக்கே தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலே போகிறோம் அப்படின்னா அங்கேயும் அதே சதவீதத்தில் தான் இருக்குமா? ஓசோன் லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிற நம்ம புக்கில் படிச்சிருக்க விஷயங்கள் அந்த ஓசோன் லேயர்ஸ் உண்மையாகவே அந்த பகுதியில் எதுவும் நுண்கிருமிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அண்ட் இப்போ ககன்யான் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோலேருந்து நம்ம மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிறோம், நிலவுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போகிறோம் அப்படின்னா அதுக்கான உணவு முறைகள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஈஸ்ட் ஒரு முக்கியமான விஷயங்களை என்ன பண்ணும். அந்த ஈஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே போகிறப்போ கிட்டத்தட்ட -40-50 டிகிரி செல்சியஸ் கேப்சர் ஆகும். அந்த விஷயங்களில் அந்த ஈஸ்ட் அதை தன்னை தகவமைச்சுக்குதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணி அனுப்புறது தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பேலோடாக வச்சுருக்காங்க. தட் இஸ் த யூனிக் அண்ட் ஸ்பெஷல் பேலோடு இன் திஸ் லான்ச். ஓகே, இப்போ நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடையே அந்த அறிவியல் குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீங்க இல்லையா? இது அந்த மாணவர்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? அவங்க எப்படி இதில் ஆர்வமாக ஈடுபடுறாங்க? கண்டிப்பாக. இது மாணவர்கள் மத்தியில் மட்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட முடியாது. எங்களுக்குள்ளேயே நிறைய தாக்கங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்து போகிற விஷயங்கள் அவங்க
ஒரு எளிமையான முறையில் ப்ராக்டிக்கல் வேலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க சில விஷயங்களை அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு தொலைநோக்கி தான் வந்து எங்களோட முதல் ஒரு அடித்தளமாக இருந்தது. மாணவர்களை ஃபஸ்ட்டு உற்சாகப்படுத்தணும்னா ஈஸியாக அவங்களுக்குள்ளே நம்ம சொல்ல வர விஷயங்களை புகுத்திடலாம். ஸோ அதுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணுறது தொலைநோக்கி, டெலஸ்கோப்னு சொல்லுவோம். அதை தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை சில இடங்களுக்கு மலைவாழ் பகுதி மக்களுக்கும் ரூரலில் போகிறவங்களுக்கும் கொடுக்குறப்போ அவங்க அதில் பார்க்க ஆசைப்படல, அதை தொட்டு பார்க்க ஆசைப்படுற இடங்கள்லாம் இருக்குது. சில குழந்தைகள்லாம் வந்து இது நான் பார்க்கலாமா, இதை ஒன் டைம் தொட்டு பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குறப்பெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இன்னும் சயின்டிஃபிக் இன்னும் டெக்னாலஜிங்கிறது போய் சேர வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத. டெக்னாலஜி மட்டும் இல்லை, கல்வியே போய் சேர. கண்டிப்பாக நிலான்னு தாண்டி மீதி புள்ளி புள்ளியாக இருக்கிறதெல்லாம் நட்சத்திரங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பமே இன்னும் போய் சேர வேண்டியது இருக்குது, தேவைங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வகையில் வந்து உதாரணத்துக்கு விண்வெளியில் வந்து நிறைய அதிசயங்கள் டெய்லியும் நடந்துகிட்ருக்கு. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் வந்து புராதன அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம அன்றைக்கி வெளியிலேயே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரியான தொலைநோக்கிகள்லாம் வச்சு அவங்களுக்கு சொல்கிறது மூலமாகவும், இந்த மாதிரி சேட்டலைட்ஸ்லாம் வந்து அனுப்புறது நுண்கிருமிகள் அந்த அவேர்னஸை கொடுக்கறது மூலமாகவும் அவங்கள தன்னைத்தானே வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரியான அறிவியல் முறையில் இதெல்லாம் அணுகலாம் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதோட அடிப்படையான விகிதங்கிறது அதிகமாகிட்டு இருக்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, உங்களோட எதிர்கால திட்டம் தான் என்ன? இப்போ மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க, அதை தாண்டி மாணவர்கள் நேரடியாக பங்கேற்கிற மாதிரியான ஏதாவது திட்டங்கள் இருக்கா? இல்லை உங்களுடைய நிறுவனத்தினுடைய கோல் என்ன? கண்டிப்பாக. ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் குறிப்பாக இப்போ கரண்ட்லி போயிட்டுருக்கிறது வந்து நம்ம டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ஸ்ட்ரீம்லைன் ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து எப்படி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இல்லை ஒவ்வொரு பள்ளியிலையும் விண்வெளி ஆராய்ச்சிக்கான ஒரு எளிய அடித்தளமான ஒரு எக்யூப்மெண்ட் அது இருக்கணும். உதாரணத்துக்கு 5வதுலேயே வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளனன்னு படிக்க ஆரம்பிச்சிடும். பட் அந்த 8 கோள்களை வந்து நம்ம பார்க்க முடியுமா, புத்தகத்தில் இருக்க மாதிரியான வளையங்கள் தான் இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க பார்த்து எளிய முறையில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்தது. அதனால் நம்ம டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் 50க்கும் மேலே ஸ்கூல்ஸில் வந்து டெலஸ்கோப்ஸை இனிஷியேட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இனிஷியேட் பண்ணி அதுக்கான ரெகுலரான ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் விண்வெளி சார்ந்த விண்கற்கள்னு சொல்லுவாங்க, விண்கற்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான திட்டங்களையும் வந்து ISRO, நாசா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இவங்க மூலமாக இவங்க கூட சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறீங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி செயற்கைக்கோள் ஏவி இருக்கீங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் மாணவர்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்களுக்கு நிதி எங்கிருந்து பெறுறீங்க? அரசு உங்களுக்கு எந்த வகையில் உதவுது? கண்டிப்பாக இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து, அரசு சைட்லேருந்து கிடைக்கிறது. ஸோ அவங்க சைட்லேருந்து பர்மிஷன் அப்படிங்கிறது ஈஸியாக எங்களால் வாங்கிக்க முடியுது. ஸோ நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளின்னு சொல்லிட்டு நம்ம எஜுகேஷனல் மினிஸ்டர் மூலமாக வந்து இப்போது அந்த ஒரு மூமெண்ட்ங்கிறது ஈஸியாக எங்களால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு எளிய முறையில் அணுக முடியுது. நல்ல வரவேற்பும் இருக்குது. ஸோ அந்த திட்டங்கள் மூலமாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஈஸியான சப்போர்ட் கிடைக்குது. அந்த சப்போர்ட்டோடு சேர்த்து CSR ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு. ஸோ அந்த மாதிரியான CSR ஃபண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கான விஷயங்களையும் வந்து ஈஸியான முறையில் எங்களால் அணைக்க முடியுது. ஓகே, உங்களோட எதிர்கால திட்டங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.